மகா பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் பகுதி 1 தலைப்பு 4 வைதீக மதம் கட்டுரை 30 நம் மதத்தின் தனி அம்சங்கள் தொடர்ச்சி. அரூபமான ஒரே பரமாத்மா பல ரூபங்களில் பல தேவதைகளாக வருகின்றதென்று சொல்லி அவற்றுக்காக விக்கிரக ஆராதனையை ஏற்படுத்தி இருப்பது நம் மதத்தின் இன்னொரு பிரத்யேக அம்சம். இதனால் அந்நியர்கள் நம்மை பல தெய்வ கொள்கையினர் என்கிறார்கள். இப்படி சொல்வது சுத்த தப்பு. ஒரே தெய்வத்தை பல ரூபத்தில் வழிபடுவது பல தெய்வங்கள் இருப்பதாக எண்ணுவதாகாது. அவ்வாறே இந்துக்கள் விக்கிரகம்தான் சுவாமி என்று நினைத்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்பதும் முழு பிசகு. விக்கிரகம் மட்டும்தான் சுவாமி என்று விஷயமறிந்த இந்து எவனும் நினைக்க மாட்டான். எங்கும் உள்ள சுவாமி இவன் மனசை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க வசதியாக இந்த விக்கிரகத்தில் இருப்பதாகத்தான் நினைத்து ஆராதிக்கின்றான். எந்த மதமானாலும் சின்னங்கள் வைத்து பூஜிப்பதையோ தியானிப்பதையோ பார்க்கிறோம். அப்படி இருக்க இந்துக்களின் மூர்த்தி பூஜையை மட்டும் உருவ வழிபாடு என்பதோ அதற்காக அரிகசிப்பதோ துளி கூட நியாயமற்றதாகும். இந்து மதஸ்தர்கள் ரொம்பவும் பெருமைப்பட வேண்டிய அம்சம் இந்த மதம் ஒன்றுதான் தன்னை அனுசரிப்பதன் மூலமே ஒரு ஜீவன் உய்வு பெற முடியும் என்று ஒரு தனி உரிமை கொண்டாடி கொள்ளாமல் இருப்பதே ஆகும். யார் யார் எந்தெந்த சமயங்களில் சமய மார்க்கத்தில் போனாலும் கடைசியில் ஒரே பரமாத்மாவிடம் வந்து சேர்வார்கள் என்பதை ஒப்புக்கொள்கின்ற விசால மனப்பான்மை நம் சாஸ்திரங்களிலேயே காணப்படுகிறது. இதனால் தான் பிறரை இந்துவாக மதமாற்றம் செய்ய நம் சாஸ்திரங்கள் இடம் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றுவதற்கெல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்கள். முகமது நபியின் உபதேசத்தை அனுசரிக்காதவர்களுக்கு கதிமோட்சம் கிடையாது என்றெல்லாம் தான் அந்தந்த மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடம் நாம் கோபப்படக்கூடாது. அவர்கள் வாஸ்தவமாகவே அப்படி நினைக்கலாம். அந்தந்த மதத்தில் இருப்பதால் தங்களுக்கு கிடைத்திருக்கிற நிறைவை பார்த்து மற்றவர்களுக்கு இத்தனை நிறைவு இருக்க முடியாது என்று நினைத்து நல்ல எண்ணத்தின் பேர்லேயே மற்றவர்களையும் தங்கள் வழிக்கு மாற்ற ஆசைப்படுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். வெளி பார்வைக்கு கெடுதலாக தோன்றுகிற வழிகளை கடைபிடித்தாவது ஒரு நல்ல லட்சியத்தை சாதிக்கலாம் என்று நினைத்து அவர்களை பலவிதமான முறைகளை கையாண்டு மற்றவர்களை தங்கள் மதத்துக்கு இழுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் படையெடுத்து சண்டை போட்டு வாள் மூலம் கூட மனமாற்றத்தை செய்தது இப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாம் பெரும்பாலும் ஆயுத பலத்தாலேயே விஸ்தரிக்கப்பட்டது. கிறிஸ்துவ மதம் பண பலத்தால் விஸ்தரிக்கப்பட்டது என்று சொல்லுவதும் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கும் படையெடுப்புகள் செய்தார்கள். ஆனால் மிஷனரிகள் பரோபகார பணியும் சேர்ந்து கொண்டது. பாலைவனமான அராபியா தேசத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் இல்லாத பணவசதி வெள்ளைக்காரர்களுக்கு இருந்தது. மிஷனரிகள் பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி என்றெல்லாம் வைத்து ஏழை எளியவர்களை அழைத்து அப்படியே அவர்களை தங்கள் மதத்தில் தள்ளி கொண்டார்கள். பல அந்தத்தையோ அல்லது உதவியையோ காட்டி வசியப்படுத்துவதையோ நாம் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் தங்கள் மதத்தை பரப்பினால் எல்லோருக்கும் சேமம் உண்டாகும் என்று அவர்கள் நிஜமாகவே நம்பியிருப்பார்கள் என்பதை நாம் சந்தேகிக்க வேண்டாம். ஆனால் அவர்கள் நம்பிக்கை சரிதானே? கிறிஸ்துவை நபியை பின்பற்றிவிட்டால் நரகந்தானா? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த தனி பாத்தியதை சொல்லும்படி ஆகாது என்று தெரிகின்றது. ஏனென்றால் கிறிஸ்து வந்து 2000 வருஷங்கள் தான் ஆகிறது. நபி பிறந்து 1400 வருஷங்கள் தான் ஆகிறது. அதற்கு முன் 1000 10,000 லட்ச வருஷங்கள் பிறந்து செத்து போனவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? இவர்களுடைய சித்தாந்தப்படி அவர்கள் கிறிஸ்து அல்லது நபியை தங்கள் இரட்சகராக கொள்ளாததால் சிருஷ்டி தோன்றிய நாளிலிருந்து அன்று வரை வந்தவர்கள் எல்லாம் நரகத்துக்குத்தான் போயிருக்க வேண்டும். இப்போதுதான் மதங்களில் இருக்கிறவர்களின் முன்னோர்கள் இந்த மத ஸ்தாபகர்களின் முன்னோர் கூட தான் ஸ்வர்க்கம் போயிருக்க முடியாது. இவர்கள் இந்துக்களைப் போல பல ஜென்மங்கள் உண்டு என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி ஒப்புக்கொண்டாலாவது கிறிஸ்துவுக்கும் நபிக்கும் முற்பட்டவர்கள் மறுபடி பிறக்கிற போது இந்த 2 பேருக்கு பிற்பாடும் ஜன்மா எடுத்து இவர்களை அனுசரிக்கின்ற வாய்ப்பு பெற்று கதிமோட்சம் அடைய வழி இருக்கிறது என்று சமாதானம் சொல்லலாம். ஆனால் இந்த மதங்களிலோ ஜீவனுக்கு ஒரே ஜென்மம் தான் என்று சொல்லியிருக்கிறது. ஆதலினால் எத்தனையோ ஆயிரம் பல்லாயிரம் தலைமுறைகளாக தோன்றிய இத்தனை ஜென்மங்களும் கூண்டோடு நகரத்துக்குத்தான் நிரந்தர வாசமாக போயிருக்க வேண்டும்
என்றாகிறது. நான் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு லசோபலஷம் வருஷங்கள் வழிகாட்டுகின்ற ஆச்சரியங்களை அனுப்பி வைக்காமல் அவர்களை மீளா நகரத்தில் போடுபவனாக ஒரு கடவுள் இருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட இரக்கமே இல்லாத கடவுளை எதற்காக ஆராதிக்க வேண்டும்? எதற்காக அவனை அடைய வேண்டும்? அதாவது கடவுளை அடைவதற்காக ஏற்பட்ட மதமே வேண்டாம் என்று சொல்லி விடலாம். பலவிதமான தேசங்கள், அவற்றில் பலவிதமான சீதோஷண ஸ்திதிகள், அதற்கேற்ற பயிர் பச்சைகள், இவை எல்லாவற்றுக்கும் அனுகுணமாக பிற்பாடு ஒரு பண்பாடு என்று லோகத்தில் இருக்கிறது. இதில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதான வேதம்தான் ஆதியில் எல்லாவிடத்திலும் இருக்கிறது. பிற்பாடு அங்கங்கே ஜனங்களின் ஆசை அபிலாஷைகளை மாறி மாறி அதிலிருந்தே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற அனுஷ்டானங்களை உடைய வேறு மதங்கள் வந்திருக்கின்றன. அதனால் தான் எந்த மதத்தை பார்த்தாலும் இப்போது அனுஷ்டானத்தில் இருக்கப்பட்ட மதங்கள் இந்த மதங்களுக்கு முன்னால் அந்த தேசங்களில் இருந்த பூர்வீக மதங்கள். இவற்றில் எதை பார்த்தாலும் அதெல்லாம் வைதிக மதத்தின் அம்சங்கள், சின்னங்கள் இருக்கின்ற பாரத தேசத்தில் மட்டும் அந்த ஆதி மதமே தங்கிவிட்டது. அதற்கு புறமும் அது காலத்தால் தனக்கு பிற்பட்ட மதங்களை கௌரவ புத்தியுடனே பார்த்திருக்கிறது. அந்த அந்நிய ஜனங்களின் பக்குவத்தை ஒட்டியே இந்த அந்நிய மதங்கள் தோன்றியிருக்கின்றன. இவையே அவர்களுக்கு சிரேயசத்தை தரும் என்று கருதியிருக்கிறது. தான் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ விடுவது, லிவ் அண்ட் லெட் லிவ் என்று சொல்கிறார்களே, அந்த உத்கருஷ்டமான கருத்தே இந்து மதத்தின் லட்சியமாக இருக்கிறது. அதோடு கூட மற்ற தேசத்தினருக்கு ஆத்ம சிரேசு அளிக்கக்கூடிய பௌத்தம், ஜைனம் முதலிய மதங்களையும் தானே பெற்றெடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இதுவரையில் தத்துவ ரீதியில், வழிபாடு ரீதியில் இந்து மதத்தில் இருக்கின்ற விசேஷ அம்சங்கள் சிலதை சொன்னேன். அவற்றோடு சமூக ரீதியில் நம் மதத்துக்கு என்று ஒரு பெரிய தனி அம்சம் இருக்கிறது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் தத்துவம், பிசியாலஜி, தியாலஜி, தெய்வ வழிபாடு இரண்டும் வரும். அதோடு தனி மனிதர் ஒழுக்கம் பற்றியும் கொஞ்சம் வரும். சமூக ஒழுக்கம் பற்றியும் ஏதோ கொஞ்சம் வரும். அண்டை வீட்டுக்காரனை சகோதரனாக எண்ணு, விரோதியையும் நண்பனாக நினை. உன்னிடம் மற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே நீ மற்றவர்களிடம் இரு. ஜீவ குலத்திடம் எல்லாம் அன்பாக இரு, சத்தியமே பேசு, அகிம்சையை கடைப்பிடி என்று உபதேசிக்கின்ற நெறிகள் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கும். தர்மம், மாராலிட்டி எல்லாம் இதில் சேரும். ஓரளவுக்கு இதிலேயே சமூக அம்சம் என்று சொன்ன அந்த அம்சம் இருக்கிறது எனலாம். ஆனால் ஓரளவுக்குத்தான். மற்ற மதங்களில் சமூக வாழ்க்கையின் அமைப்பை பற்றிய விஸ்தாரமான பிரபாஸ்தாபம் கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் சமூக வாழ்வுக்கான அடிப்படை சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ரொம்பவும் கெட்டியாக ஆச்ரம தர்மம் என்ற விசேஷமான அம்சம் உண்டாகி இருக்கிறது. வர்ண தர்மம் என்பது ஒன்று, ஆச்சரம தர்மம் என்பது இன்னொன்று. தனி மனுஷன் இன்னென்ன பிராயத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஆசிரம தர்மம். முதலில் சின்ன வயசில் பிரம்மாச்சாரியாக இருந்து குருகுலத்தில் வித்யாபியாசம் பண்ண வேண்டும். இரண்டாவது, யௌனவத்தில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனம் நடத்தி பிரிஜா விருத்தி செய்ய வேண்டும். மூன்றாவதாக வயசான பின் வீடு வாசலை விட்டு வனத்துக்கு போய் வாழ வேண்டும். லோக வாழ்க்கையில் ரொம்பவும் பட்டுக்கொள்ளாமல் வைதிக கர்மாக்களை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் நாலாவது, ஆசிரமத்தில் இந்த வேத கர்மாக்களை கூட விட்டுவிட்டு லௌகீக சம்பந்தங்களை அடியோடு கத்தரித்து விட்டு சந்நியாசியாக பரமாத்மாவிடமே மனசை செலுத்த வேண்டும் என்று விதிப்பது ஆசிரம தர்மம். இந்த 4 ஆசிரமங்களுக்கும் பிரம்மாச்யரம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று பெயர். இது தனி மனிதனுக்கான தர்மம். சமூகம், சொசைட்டி முழுவதற்குமான ஏற்பாடுதான் வர்ண தர்மம் என்பது. இப்போது ரொம்பவும் கண்டனத்துக்கு ஆளாகியிருப்பது இந்த வர்ண தர்மம் தான். வர்ண தர்மத்தை ஜாதி பிரிவினை என்று பொதுவில் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் வர்ணம் வேறு, ஜாதி வேறு. வர்ணங்கள் 4 தான், ஜாதிகளோ ஏகப்பட்டவை. பிராமணர்
என்று ஒரு வர்ணத்தில் ஐயர், ஐயங்கார், ராவ் என்ற பல ஜாதிகள் இருக்கின்றன. 4வது வர்ணம் ஒன்றிலேயே முதலியார், பிள்ளை, ரெட்டியார், நாயக்கர் என்று பல ஜாதிகள் வருகின்றன. வேதத்திலும் யஜுர்வேதம் 3வது அஷ்டகம் 4வது பிரஷ்னம் தர்ம சாஸ்திரத்திலும் பல ஜாதிகள் பேசப்படுகின்றன. அந்த பெயருள்ள ஜாதிகள் இப்போது இல்லை. அதேபடியானாலும் ஜாதிகள் பல, வர்ணங்கள் 4 தான். நம் மதத்துக்கே பெரிய களங்கம். மனுஷர்களுக்கிடையே உசதி தாழ்த்தி என்று பேதம் கற்பிக்கின்ற பொல்லாத ஏற்பாடு என்று இப்போது நினைக்கப்படுகின்ற வர்ண தர்மம் என்ன என்று நன்றாக பட்சபாதமில்லாமல் ஆராய்ந்து பார்த்தால் சமுதாய வாழ்வின் ஒழுங்குக்காகவே ஏற்பட்ட ஒப்பற்ற சாதனம் அது என்று தெளிவாகும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.